வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு மது இல்லாமல் வாழும்போது ஏற்படும் இழப்பும் துக்கமும். வாங்க வீடியோவுக்கு போகலாம். மதுவில்லாமல் நாம் வாழ வேண்டுமானால் நாம் குடித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் நமக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள், இழப்புகள், அதாவது நல்ல நண்பர்கள், அன்பு, கௌரவம், உறவுகள், ஆதரவு ஆகியவற்றை இழந்திருக்கின்றோம் என்பதை நன்கு தெரிந்து கொண்டோம். இவை அனைத்தும் நம் வாழ்வில் குடியில்லாமல் வாழ்க்கை வாழ முடியும் என்பதற்கு சிறந்த வழிகாட்டியாக இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். வாழ்நாள் முழுவதும் மதுவை விட்டுவிட வேண்டும் என்று முயற்சித்த போது நம்முடைய மனதிலும் உடல் நலத்திலும் முதலில் அதிர்ச்சி ஏற்பட்டு இருக்கும். மேலும் அதை தொடர்ந்து கோபம், பயம், வெறுப்பு, எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை ஆகியவை தோன்றியிருக்கும். அதை பற்றி ஒரு சம்பவத்துடன் பகிர்ந்து கொள்வோம். இறப்பு என்ற வார்த்தை எனக்கு என் தந்தையை நினைவுபடுத்துகிறது. என் 10 வயதில் என் தந்தை இறந்து போனார். எனக்கும் என் தாய்க்கும் என் தம்பிகளுக்கும் இது ஒரு பெரிய அதிர்ச்சி. அதை எங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. என் தாயின் முகத்தில் தெரிந்தது பயமா, கவலையா, கோபமா, ஏமாற்றமா, அதிர்ச்சியா, எல்லாம் கலந்த ஓர் உணர்ச்சி. இது உண்மையாக இருக்க முடியாது. என் கணவர் என்னை விட்டு போக மாட்டார். இது சாத்தியமில்லை. எனக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்படவே ஏற்படாது. அவர் இல்லாமல் நான் வாழ வேண்டுமா? என்னால் எப்படி வாழ முடியும்? ஏக்கத்துடனும் துக்கத்துடனும் இருந்த என் தாயை பார்த்து பலரும் துக்கம் கேட்க வந்தனர். எல்லோரும் அப்பா இருந்ததை பற்றித்தான் திரும்ப திரும்ப பேசினார்கள். அவருக்கு என்ன நேர்ந்தது? இந்த சின்ன வயதில் எப்படி இறந்து போனார்? உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாரா? மாறி மாறி இதே கேள்விகளை கேட்டனர். என் தாய் அழுது கொண்டே நடந்ததை விவரித்தாள். இதை பற்றி எவ்வளவு பேசியும் அவளுக்கு சலிக்கவில்லை. வந்தவர்களில் சிலர் சிறு வயதில் கணவரை இழந்தவர்கள். அவர்கள் தமக்கு இந்த இழப்பு ஏற்பட்ட பொழுது முதலில் தாங்கள் எப்படி தாக்கப்பட்டார்கள், நம்ப முடியாமல் திகைத்து நின்றார்கள், பிறகு எப்படி தனியாக வாழ கற்றுக்கொண்டார்கள் என்பதை விவரமாக கூறினார்கள். எல்லோரும் வருவதும் புலம்புவதும் அழுவதுமாக நாட்கள் கழிந்தன. 10 நாட்களுக்கு பிறகு என் அம்மாவிடம் நல்ல மாற்றம் தெரிந்தது. இப்போது அவளால் தன் கணவர் இறந்துவிட்டார் என்ற உண்மையை ஏற்றுக்கொள்ள முடிந்தது. இனி அவரை பார்க்கவோ உணரவோ முடியாது என்று புரிந்து கொண்டாள். அவர் இல்லாமல் வாழ்வது சாத்தியம் என்ற சிறு நம்பிக்கையும் அவளுக்கு ஏற்பட்டு இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.